தேவனது கிருபையினாலே நாம் இரண்டாவது செய்திக்காக கடந்து வருகிறோம். இந்த செய்தியிலே நாம் ஒரு வாலிபத்தினுடைய அடிப்படை பிரச்சனை, ரொம்ப சிறப்பாக பாலியல் இச்சைகளை குறித்து பார்க்க இருக்கிறோம். தி செக்ஸுவல் சின்ஸ், வேதம் அதை குறித்து என்ன சொல்கிறது என்று. பெரும்பாலும் நீங்கள் திருச்சபையில் இந்த மாதிரியான செய்திகளை கேட்டிருக்க மாட்டீங்க, எனக்கு தெரியுது. எந்த சபையும் இந்த பால் உறவை குறித்தோ பாலியல் பாவங்களை குறித்தோ பெரிதாக பேசுவதல்ல. அது வெளிப்பிரகாரமாக அதை நாம் பேசி அதை கடந்து சென்றவர்களும். இந்த பாலியலை குறித்த அறிவை பெரும்பாலும் வாலிபர்கள் சக நண்பர்களிலிருந்து அல்லது சமூக வலைதளங்கள் ஊடகங்களிலிருந்து திரைப்படங்களிலிருந்து இப்படி தான் நம்ம பாலியல் சார்ந்த காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். அதை குறித்த புரிதல் இருக்கிறார். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அதை சொல்கிறதல்ல. கல்லூரிகள் அதை குறித்த கல்வியை சொன்னாலும் அதெல்லாம் வீணானவைகளும் பிரயோஜனமானவைகளும். இந்த பாலியலை குறித்த சிந்தை என்பது வாலிபத்தில் எப்பயுமே அதிகமாக இருக்கும். ஒரு கிறிஸ்தவ வாலிபனா வளமாக உங்கள் ஹிருதயத்தை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எது உங்களுடைய பெரிய போராட்டம், எது உங்களுடைய சந்தோஷத்தை பறித்து போடுகிறது, எது உங்களை குற்றவாளி ஆக்குறது என்று பார்க்கும் பொழுது பாலியல் இச்சை. நாம் வாசிக்க அந்த வேத பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை நாம் எடுத்து அதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். வாசித்த 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம் இப்படியாக சொல்கிறது: அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுதுகளுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. இந்த நிருபம் ஒரு போதகனால் ஒரு வாலிபனுக்கு எழுதப்பட்ட நிருபம். தேவனால் நேசிக்கப்பட்டு தேவனது ஊழியத்தில் உள்ள ஒரு இளம் வாலிபன் எப்படியாக இருக்க வேண்டும் சொல்லி அந்த போதகர் எழுதுகிறார். அதில் அது முக்கியமான ஒரு ஆலோசனையை கொடுக்குறார். நீ பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு அப்படின்னு சொல்கிறார். இப்போ பாலியல் இச்சைகளை மேற்கொள்வது எப்படி? இந்த சோதனை எனக்கு இல்லை, நீங்கள் இருக்க யாரும் சொல்ல முடியாது. ஏற்கனவே போதகர் சொன்ன மாதிரி 100% எல்லா வாலிபனும் இளம் வாலிபனும் இந்த சோதனைக்குள்ளாக நிச்சயம் கடந்து வந்து தான் நம்ம ஆக வேண்டும். இப்போ பாலியலுக்கு உண்டான இச்சை அதுனா வாட் இஸ் தட் மீன்? பாலியத்துக்குரிய இச்சை என்றால் என்னன்றதை முதல் புரிஞ்சாதான் அதனுடைய விளைவுகளையும் போராட்டங்களையும் நாம் பார்க்க முடியும். பாலியல் இச்சை என்று பார்க்கும்பொழுது நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் யூத்ஃபுல் லஸ்ட் என்று சொல்லப்பட்டுகிறது. வாலிபத்துக்குரிய பாவ இச்சைகள், வாலிபத்துக்குரிய பாலுறவு சார்ந்த பாவங்கள், சரிங்களா? செக்ஸுவல் சின்ஸ் என்று நம்ம ஆங்கிலத்தை அதை சொல்லலாம். அப்போ பார்க்கும் பொழுது இந்த செக்ஸ் எஜுகேஷன் இதெல்லாம் இந்த உலகம் கற்றுக் கொடுக்குறதெல்லாம் படுமோசம். உலகத்துக்கு செக்ஸை குறித்து எந்த நாலேஜும் கிடையாது. அதை படைத்த தேவனுக்கு தான் தேவன் அதை குறித்து பேசுகிறார். வேதம் செக்ஸை குறித்து பேசுகிற மாதிரி வேறு எந்த புத்தகமும் பேசுகிறது. அது உங்களுக்கு தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? அப்படி அதை குறித்த அறிவை வேதம் மட்டும்தான் கொடுக்கும். வேதம் மட்டும்தான் செய்ய முடியும். கடவுள் மட்டும்தான் அதை குறித்து வேதத்தில் நமக்கு பேசுகிறார். முதல்ல ஒரு அடிப்படையான விஷயம், செக்ஸ் இஸ் நாட் அ சின். பாலுறவு பாவம் அல்ல. அதை மைண்டில் நல்லா ஏற்றிக்கோங்க. பாலுறவை தேவன் உருவாக்கி இருக்கிறார். மனுஷன் ஆண்டவர் படைக்கும் பொழுது பாலுறவு சார்ந்தவனா ஆணையும் பெண்ணையும் கடவுள் படைக்கிறார். ரைட். இப்போ எது நம்ம பாவம்னு சொல்கிறோன்னா, பாலுறவு நம்ம பாவம்னு சொல்லலாம். ஆனால் தவறான பாலுறவும் பாலுறவு சார்ந்த இச்சைகளும் தான் நம்ம பாவம்னு சொல்கிறோம், சரிங்களா? ஸோ பாலுறவு தேவனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட உன்னத கிஃப்ட், ஒரு உன்னதமான பரிசு. கடவுள் மனிதனுக்கு கொடுத்த ஒரு உன்னதமான பரிசு. இப்போ கடவுள் அதை ஒரு உயரிய நோக்கத்தோடு தனது மகிமைக்காக கடவுள் கொடுத்தார். வேதம் சொல்லுது, மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் அவன் தேவனுக்குள் கலிகூர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியா. மனுஷன் படைக்கப்பட்டதனுடைய அடிப்படையே அதுதான் இருக்கும் பொழுது மனிதன் கொடுக்கப்பட்ட எல்லாவற்றிலும் அதான் நோக்கம். கடவுள் மனுஷனுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கிறாரோ அதிலெல்லாம் அவன் தேவனுக்குள் கலிகூர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் கொடுத்திருக்கிறார். கடவுள் தேவசாயல் ஆதாம படைக்கும் பொழுது அவனுக்குள்ளாக இந்த பால் உறவையும் சேர்த்து பாலியல் உணர்ச்சிகளையும் சேர்த்து அவனை படைத்தார். எப்படி கடவுள் கொடுத்த இந்த ஏதேன் தோட்டம், கடவுள் கொடுத்த எல்லா படைப்புகளையும் மனிதன் அனுபவித்து அதனூடாக கடவுளை மகிமைப்படுத்தணுமோ, அதே போல இந்த பாலியல் உணர்வின் மூலமாக அவன் கடவுளுக்குள்ளாக கலிகூர்ந்து அவரை மகிமைப்படுத்த தேவன் விரும்புகிறார். அதான் ஃபண்டமெண்டல் ட்ரூத்.
செக்ஸை குறித்து சிந்திக்கணும்னா அது அடிப்படையாக சிந்திக்கணும். இது கடவுளால் உருவாக்கப்பட்டது, கடவுளால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது, கடவுள் ஒரு உயரிய நோக்கத்தோடு அதை கொடுத்திருக்கிறார். இப்போ என்னுடைய வாலிபல் பருவத்தில் நான் இந்த பாலுறவு சார்ந்த இச்சைகளையும் பாவங்களையும் மேற்கொள்ளணும்னா அதை குறித்த அடிப்படை புரிதல் இருக்கணும். அதை குறித்த அறிவு இல்லாமல் ஒரு பொழுதும் அதை நம்ம மேற்கொள்ள முடியாது. வேதபூர்வமான அறிவு நிறைய போதகர்களுக்கு சபைக்கே முதல்ல நிறைய மக்களுக்கு தெரியல. எதுக்கு சர்ச்சுக்கு வர நிறைய பேருக்கு நிறைய சபை அதை பேச வைக்கப்படுது, அதை தவறாக கூச்சமானது. நிறைய பேரண்ட்ஸ் அதை குறித்து பேசுது. தேவன் வெட்ட வெளிச்சமாக வெளியரங்கமாக பேசியிருக்கிறார். அவளோட ஆதாமை ஏவாளை ஆண்டவர் ஒரு செக்ஸுவல் பீயிங்காக படைக்கும் பொழுது அதில் ஒன்று நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். தேவன் ஆதாமை படைக்கும் பொழுது அவன் டீனேஜ் பையன் கிடையாது, அவன் ஒரு இளம் வாலிபன் கிடையாது, அவன் ஒரு மெச்சூர்ட் மேன், அவன் ஒரு முதிர்ந்த மனிதனாக தேவன் அவனை படைத்து அவனுக்கு அந்த பால் உறவின் உணர்ச்சிகளை அவனுக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை என்ன சொல்லுது அப்படின்னா, ஆதாமுக்கு தேவன் அந்த பாலுறவு சார்ந்த விருப்பங்களையும் உணர்ச்சிகளையும் கொடுக்கும் பொழுது அவனுக்கு ஒரு பருவத்தை நியமிக்கிறார். ஒரு வயசு இருக்கு. எல்லா வயசுலையும் எல்லா வயதுக்காரனும் அதை பயன்படுத்த முடியாது. ஒரு மெச்சூர்டு வேணால் ஒரு ஒரு பூரண மனிதனாக இருந்தால் மட்டும்தான் அந்த உறவையும் அந்த உணர்வுகளை அவன் சரியான முறையில் பயன்படுத்த முடியும். ரைட். ரெண்டாவது, தேவன் அவனுக்கு அவன் படைக்கும் பொழுதே அவனுக்கு ஏவாளை படைக்கலை. அவனுக்கு அந்த பாலியல் உணர்வு இருந்த பொழுதும் அதை திருப்திப்படுத்தக்கூடிய நபரை உடனே தேவன் கொடுக்கல. அந்த உணர்வை அவன் வெளிப்படுத்தக்கூடிய நேரத்தை கடவுள் உடனே அவனுக்கு கொடுக்கல. கடவுள் அவனுக்கு சில தகுதிகளையும் பொறுப்புகளையும் அவர் கொடுக்கறத பார்க்கணும். அவர் ஏவாளை படைக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு வேலையை கொடுக்குறார், ஏவாளை படைக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு பொறுப்பை கொடுக்குறார், ஏவாளை படைக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஞானத்தை கொடுக்குறார். ஏவாள்கிட்ட அவன் ஒழுங்காக புருஷனாக அவன் வாழணும்னா அவன் சில காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் அவனை பயிற்சிவிக்கிறார். இவன்தோ பாவம் இல்லாத ஆதாமும் தனது பால் உறவை சரியாக அவன் பயன்படுத்தணும்னா அவனுக்கு பயிற்சியும் முதிர்ச்சியும் அறிவும் ஞானமும் தேவை. ஸோ தேவன் ஒரு உயரிய நோக்கத்தோடு அவனுக்கு கொடுக்கும் பொழுது அதுக்கு ஒரு வயசு தேவை, ஒரு பருவம் தேவை, அதுக்கு சில தகுதிகள் தேவை. அதான் எனக்கு அந்த உணர்வு இருக்குன்றதைக்காண்டி அவன் அதை வெளிப்படுத்த முடியாது, அது இருக்குன்றதைக்காண்டி அதை அவன் அனுபவிக்க முடியாது. தகுதி தேவை. மூணாவது, தேவன் அந்த பாலுறவுக்கான காலத்தையும் சூழ்நிலையும் அவனுக்கு ஏற்படுத்தி தருகிறார். ஏவாளை எப்போ கொடுக்கணும்னு அவர் முடிவு பண்ணலாம், எந்த நேரம் கொடுக்கணும்னு முடிவு பண்ண, எப்படிப்பட்ட சூழ்நிலையை கொடுக்கணும்னு அவர் முடிவு அவனுக்கு பரிசு வைக்கிறார், அவன் டெஸ்ட் பண்ணுறார். அவனை படைச்சி ஏதேன் தோட்டத்தை பராமரிக்க வச்சு மிருகங்களெல்லாம் வர வச்சு அதுக்கு பேர் வைக்கும்படியான ஞானத்தை கொடுத்து அவனை ஒரு முதிர்ச்சி உள்ளவனா, அர்ப்பணிப்புள்ளவனா, தியாகம் உள்ளவனா, நேசத்துக்குரியவனா, அன்புக்குரியவனா, ஒரு திருமணத்துக்கு ஒரு ஆணை எப்படி தகுதிப்படுத்துன்றதை கடவுள் முடிவு பண்ணுறார். அந்த தகுதிகளை கொடுத்து அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி அவன் தனது தனிமையை உணர வச்சு ஆண்டவர் அவனுக்கான ஏற்ற துணையை உண்டு பண்ணுறான்னு வேதர் நமக்கு சொல்லுவார். வயசு, தகுதி, காலமும் சூழ்நிலையும் தேவை. நாலாவதாக பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு அந்த பால் உறவில் அவன் ஈடுபடுவதற்கான வாழ்வியல் முறைகளை போதிக்கிறான். அவன் நினச்சபடி அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, அவன் நினச்சபடி அதை அனுபவிக்க முடியாது, அவன் நினச்சபடி அதை செயல்படுத்த முடியாது. தேவன் அவனை கூட்டிகிட்டு வந்து கணவன் மனைவியாக அவர்களை இணைத்து அவர்களுக்கு வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்குறான். அவங்க ரெண்டு பேரும் எப்படி இணைந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்கிற வழிநடத்தல்களையும் போதனைகளையும் தேவன் கொடுத்து ஆதாம் அந்த உறவுக்குள்ளாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். அந்த மனைவியோட இணையணும், அந்த பால் உணர்வின் ஆசைகளையும் காரியங்களையும் செயல்படுத்தணும்னா இந்த 4 அடிப்படையான விஷயத்தை தேவன் ஆதாமினுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். இந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஆதாம் தகுதியாக இருந்தால் மட்டும்தான் அவன் அந்த பாலுறவு சார்ந்த ஆசைகளையும் செயல்பாடுகளையும் அவன் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது தேவனது நியதி. ஆதாம் இது எல்லாத்துக்கும் கீழ்ப்படிஞ்சால் மட்டும்தான் அவன் கடவுள் கொடுத்த அந்த பாலுறவை சரியாக பயன்படுத்தி அதில் கடவுள் களி கூர்ந்து தேவனை மகிமைப்படுத்த முடியும். இப்போ ஒன்று சரியாக புரிஞ்சுக்கணும். ஒரு வாலிபனா, ஒரு இளம் வாலிபனா, வாலிப பெண்ணா, கடவுள் உனக்கு ஒரு செக்ஸுவல் ஃபீலிங்கை கொடுத்துருக்கிறார், ஆப்போசிட் அட்ராக்ஷன் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா இந்த 4 அடிப்படை விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும். அந்த விருப்பத்தையும் அந்த ஆசையை நிறைவேற்றிருக்கும் போது உனக்கு வயசு அவசியம், உனக்கு முதிர்ச்சி அவசியம், உனக்கு தகுதி அவசியம், உனக்கு தேவ நேரம் அவசியம், உனக்கு தேவ வழிமுறை அவசியம். இது 4 இல்லைன்னா அந்த ஆசையோ அந்த விருப்பத்தையோ செயல்படுத்துறதுக்கோ உனக்கு எந்த தகுதியும் கிடையாது.
இந்த 4 தகுதி இல்லாமல் அது நீ அதை அனுபவிக்கவோ அதை அடையவோ நினைக்கிற எல்லாமே பாவம், எல்லாமே அசுத்தம், எல்லாமே அயோக்கியத்தம். ஒரு இளம் வாலிபனாய் இந்த தகுதியை நீ சரியாக புரிஞ்சுக்கலன்னு சொன்னால் எதிர்கால வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய இக்கட்டுக்குள்ளாக, ஆபத்துக்குள்ளாக வழிநடத்தும் என்பதை ஒரு பொழுதும் மறந்துடக்கூடாது. இப்போ என்னுடைய பாலியல் ஆசைகளை, விருப்பங்களையோ நான் பூர்த்தி செய்யணும்னா முதல் எனக்கு வயசு அவசியம். இளம் பருவத்தில், படிக்கிற பருவத்தில், வேலை செய்கிற பருவத்தில் அதை குறித்த டிசையர்ஸோ எண்ணமோ செயல்படுத்தக்கூடிய காரியங்களோ ஒரு பொழுது இருக்கக்கூடாது. அது அப்படி இருந்தாலும், உனக்கு வயசு இருந்தாலும், நீ 30 வயசு இல்லை, 35 வயசு இல்லை, வயசு இருந்தாலும் உனக்கு மெச்சூரிட்டி தேவை. அது எப்படி பயன்படுத்தணுன்ற அறிவு தேவை, புரிதல் தேவை, அர்ப்பணிப்பு தேவை, அன்பு தேவை, தியாகம் தேவை, பொறுப்புள்ளவனா நீ இருக்கணும். அது இல்லைனாலும் நீ அதை பயன்படுத்துவதற்கு எந்த தகுதி இல்லை. இது 2 இருந்தாலும் 3வதா யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் காட். எனக்கு வேலை இருக்குது, நான் சம்பாதிக்கிறேன், நல்ல வேலை இருக்குது, நல்ல முதிர்ச்சி உள்ளவனாக இருக்காலும் தேவனது வழிநடத்தலுக்காக நீ காத்திருக்கணும். தேவன் உனக்கு எப்போ கொடுக்கணும் முடிவு பண்ணுறாரோ அப்போ தான். அதை தேவன் திருமணத்தில் மட்டும்தான் கொடுத்துருக்கிறார். திருமண உறவின் மூலமாக மட்டும்தான் ஒரு மனிதன் தனது பாலியல் ஆசைகளை, விருப்பங்களை வெளிப்படுத்த முடியும், அடைய முடியும், செயல்படுத்த முடியும். அதுக்கு வெளியே மனிதன் செய்யக்கூடிய எல்லாமே தவறானது. இப்போ வயசு தகுதி நேரம் இருந்தாலும் தரிசவே கடவுள் அதை எப்போ, எங்கே, எந்த சூழ்நிலையில், எப்படி, இது எல்லாத்தையும் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கு. தேவன் அதற்கான எல்லா வழிமுறைகளையும் பைபிள் நமக்கு அதுக்கு வெளியே அதை அனுபவிக்கக்கூடிய எல்லாம் தவறானது. உட்காந்து யோசிங்க, ஹவு எக்ஸ்பிரஸ் த ஃபீலிங் ஆஃப் த செக்ஸ். உன் பால் உணர்வின் ஆசைகளை, விருப்பங்களையும் நீ எப்படிலாம் தீர்த்துட்ருக்கிற, எப்படிலாம் பகிர்ந்து கொண்டு இருக்கிற, அது எப்படிலாம் நீ பயன்படுத்திட்டு இருக்கிறன்னு உட்காந்து யோசிச்சு பார்த்தனா இந்த எந்த தகுதியும் உனக்கு இருக்காது. இந்த எந்த அறிவும் புரிதலும் உனக்கு பிரதானமாக இருக்கிறார். இப்போ இதுக்கு வெளியே ஒரு மனுஷன், இந்த உலகம் இதுக்கு வெளியே தான் இதை அனுபவிக்க பார்க்க. உலகம் இதுக்கு வெளியே இந்த உணர்வுகளையும், இந்த ஆசைகளையும், இந்த காரியங்களையும் பெற்றுக்கொள்ள பார்க்கறது அது மிகப்பெரிய பொல்லாத பாவன்றதை தேவன் வேதத்தில் எச்சரிக்கிறார். உலகம் எப்பயுமே கடவுளுடைய வழிமுறைகளையும் கடவுளுடைய நோக்கங்களையும் மீறுவதுதான் வணக்கம். கடவுள் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதை மீறுறதான் இந்த உலகத்துடைய வழிமுறை. கடவுள் கொடுத்த இந்த எல்லா பிரமாணங்களையும், நியதிகளையும், எல்லா விஷயங்களையும் மீறுற மாதிரி மனிதன் இதையும் மீறுகிறவனாக இருக்கிறான். அப்போ ஒரு கிறிஸ்தவ வாலிபனா இந்த உலகம் காட்டக்கூடிய ஆலோசனை, இந்த உலகம் காட்டக்கூடிய வழிமுறையை நீ பின்பற்றுகிறவனாக இருப்பேன்னு சொன்னால் ஒரு மோசமான அழிவு கடவுள் வச்சிருக்கிறான். நீ வேதத்தை ரொம்ப கவனமாக வாசிக்கணும். இந்த வேதத்தில் பாலியலை குறித்து, பால் உறவை குறித்து கடவுள் சொல்லக்கூடிய காரியங்களை வாசிக்கும் பொழுது அது உங்கள் இருதயத்தை புரட்டி போடும், உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடும். சரிங்களா? ஸோ இதை குறித்த இந்த அடிப்படையான சிந்தையோடு தான் நாம் வேதத்தின் ஊடாக இது அணுகிறோம். அதனால தான் தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்றாரு, நீ முதல்ல உன் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு அப்படின்ற. பாலியத்துடைய இச்சையில் சண்டை போடுன்னு சொல்லலை, பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு முகங்கூடுன்னு சொல்லலை, மேற்கொள்ளுன்னு சொல்லலை. முதல் என்ன சொல்ல, ஃப்ளீ. அந்த இச்சை வரக்கூடிய எல்லா இடங்களை விட்டு விலகி ஓடு. அதாவது உன் பாலுணர்வை தூண்டக்கூடிய, உன் பாலியல் ஆசைகளை வெளிப்படுத்தக்கூடிய எல்லா சோதனைகளுக்கும் உன்னை விலக்கி காத்துக்கொள். அதான் அதுக்கு அர்த்தம். எங்கெங்கெல்லாம் உன் ஆசையும் விருப்பங்களும் தூண்டப்படுகிறதோ அந்த இடத்த விட்டு முதல்ல நீ கடந்து ஓடுகிறவனா இருன்றார். ஆனால் அது முடியுதா? அதை செய்ய முடியுமா? அதை செய்கிறோமா? நம்ம வாழக்கூடிய இந்த கலாச்சாரமும் இந்த வாழ்க்கையும் இந்த சோதனைகளை சுற்றி எல்லா இடங்களையும் வைத்திருக்கிறது. பாலியல் இச்சைகளை தூண்டக்கூடிய சோதனைன்றது எவ்ரிவேர். எந்த இடத்தையும் மிஸ் பண்ணாமல் எல்லா இடத்துலையும் இது கரைபிடித்து இருக்கிறோம். நம்ம கையில் ஓட்டிகிட்டு இருக்கிற செல்ஃபோன் ஒன்று போதும் அதை சொல்லும். நம்முடைய 3வது கையாக இருக்கக்கூடிய கைபேசியை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? பெரும்பாலான நேரம் அந்த மொபைல் ஃபோன் நம்ம எதை பார்க்குறோம், அந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களை எப்படி பயன்படுத்துகிறோம், அதனுடைய உரையாடல் என்ன, கான்வர்சேஷன் என்ன, டாபிக் என்ன. இந்த ஊடகங்கள் எல்லாம் நமக்கு எதை கற்றுக் கொடு. கூகுளில் நம்முடைய சர்ச்சிங் எது அதிகமாக இருக்குது, எதை அதிகமாக சர்ச் பண்ணு. உங்களுடைய இன்டர்நெட் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி பார்த்தா தெரியும் நம்முடைய இச்சைகளும் விருப்பங்களும் எவ்வளவு தூரத்துக்கு அதில் புறையோடு இருக்கிறதுன்றதை நம்ம பார்ப்போம். டிவி நிகழ்ச்சி, டிவி சீரியல் எதை கற்றுக் கொடுங்க. வரக்கூடிய திரைப்படங்கள் எதை கற்றுக் கொடுங்க. காதல் இல்லாமல், மோகம் இல்லாமல் ஒரு திரைப்படம் வருமா? பாலியல் இச்சைகள் தூண்டாத ஒரு விளம்பரம் இருக்குதா? ஒரு நாடகம் இருக்குதா? கள்ள உறவை பேசாத கணவன் மனைவி உறவினுடைய
தீங்க சொல்லாத ஒரு சீரியல் இருக்குது. ஆனால் அதெல்லாம் உட்காந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. வாலிப பெண்கள் கேட்கக்கூடிய மியூசிக், பாடல்களுடைய வரிகள் நிச்சயம் தூண்டாமல் இருக்குதா? ஒரு பெரிய லிஸ்ட்டே போடலாம். இன்றைக்கி வரக்கூடிய பாடல்கள் எவ்வளோ தூரம் அசிங்கத்தையும் இந்த பாலியல் சார்ந்த காரியங்கள், எவ்வளவு நகைச்சுவை நிகழ்ச்சிகள், எல்லாம் செய்தி ஹெட்லைன் செய்தியில் உட்காந்து பார்த்தா ஒவ்வொரு கொலைக்கும் பின்னாடி இந்த பாலியல் பாவம் மட்டும்தான் இருக்கும். இந்த பாலியல் உறவுக்காக செய்யப்படக்கூடிய கொலைகள், களவுகள் தான் ஜாஸ்தி. விளம்பரம் எவ்ரிவேர், சூப்பர் மால் எங்கே போனாலும் சரி, ஒரு கார் விளம்பரமோ ஒரு நகை விளம்பரமோ ஒரு பெண் அரைகுறை ஆடையோடு இருந்தால் மட்டும்தான் அந்த விளம்பரம் பார்க்கப்படுகிறதாக இருக்கும். அல்லது ஒரு ஆண் அரைகுறை ஆடையோடு இருந்தால் மட்டும்தான் அந்த விளம்பரம் போற்றப்படுகிறதாக இருக்கும். இந்த பாலியல் இச்சைகளை தூண்டக்கூடிய எல்லா காரியங்களையும் நம்ம சுற்றி நெருக்கிட்டு இருக்குது. அது உண்மை, அதை யாரும் மறுக்க முடியாது. இந்த உலகம் அதை கற்றுக் கொடுக்குது. யூடியூப்பில் வரக்கூடிய ஆட் இது எல்லாத்தையும் நீங்கள் ஒத்து கவனித்து பார்க்கும் பொழுது இது எதை முன்னிறுத்துகிறது? நண்பர்களாக ஒரு பெண் பிள்ளைகளாக நீங்கள் பேசும்பொழுது உங்களுடைய டாபிக் எதுவாக இருக்குது? எதை அதிகமாக பேசுகிறீங்க? ஒரு ஆணை தவிர வேறு ஏதாச்சும் உங்களால் அதிக நேரம் பேச முடியுமா? உங்களுடைய சேட்டிங் ஒரு ஆண்ட்டு அதிகமாக இருக்கா, ஒரு பெண்ட்டு அதிகமாக இருக்கா? அதே தான் அந்த பக்கம் நான் கேள்வி வைக்க முடியும். ஒரு ஆணாக நீ கூடி பேசும் பொழுது உன்னுடைய ஜோக் எப்படி இருக்குது? பாலியல் சார்ந்த நகைச்சுவைகள் தான் அதிகமாக இருக்கும். ரியலிஸ்டிக்காக ஒரு கல்லூரி வாலிபனாக ஒரு பெண்ணை குறித்த தவறான ஒரு நகைச்சுவை தான் அவனால் சொல்ல முடியும். அதில் ஒரு பெண்ணை பேசாமல் உன்னுடைய கான்வர்சேஷன் கூடாது. இந்த பாலியல் குறித்த இந்த சிந்தனைகளும் இந்த பாவ இச்சைகளையும் நம்மை சுற்றி எல்லா இடங்கள்லையும், ஹோட்டல்லையும், பொது இடங்கள்லையும் நம்மளை அது தொடர்ச்சியாக சோதிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் இந்த பாவத்தை செய்யக்கூடிய எல்லா வழி வாசல்களையும் நம்ம உலகம் திறந்து கொடுக்குது. இட்ஸ் ஓப்பன். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் படுமோசம். மேற்கத்திய நாடுகள்லாம் ஓப்பன். செக்ஸ் இஸ் வெரி ஓப்பன். பாலியல் சார்ந்த விஷயங்கள் மிக அதிகமான ஒரு வெளிப்படுத்தலுக்குள்ளாக வருகிறத நம்ம பார்க்கலாம். அப்போ ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப தெளிவாக அறிகிறோம். கடவுள் ஒரு விஷயத்தை சொல்கிறார், ஆனால் அந்த உலகம் அதுக்கு முரணாக அதை பயன்படுத்து. இந்த உலகம் நம்ம அதற்குள்ளாக நம்ம அதுக்கு மாறுபட்டு இருந்தோம்னா உலகம் நம்மளை அங்கீகரிக்காது. நம்மளுடைய நவநாகரிக ஆடைகள் எல்லாம் அதை சொல்லிகிட்டே வருது. ட்ரெஸ் எல்லாம் இப்படி குறைஞ்சிட்டே வருது. பாலியல் இச்சைகள் தூண்டக்கூடிய உடைகள் தான் இப்போ பெரும்பாலும் விற்கப்படுகிறது. நீங்கள் பழைய ட்ரெஸ்ஸு கேட்டால் இனிமேல் ரெடிமேட் ஷோரூமும் கிடைக்காது. ஆடை குறைக்குள்ள ஆடைகள் தான் இனிமேல் விற்பனையாகும். இது எல்லாமே பார்க்கும்பொழுது ஒட்டு மொத்தமாக தேவனது நோக்கத்தையும் தேவனது திட்டத்தையும் தேவன் விரும்பக்கூடிய அந்த வாழ்வியல் முறைகளையும் உடைத்து போடுகிறது மட்டும்தான் ஒரு மனிதனுடைய இயல்பான சுபாவம். அது வேதம் நமக்கு பல முறைகளை சொல்லும். இயேசு கிறிஸ்து மத்தேயு 6 அதிகாரத்தில் சொல்றார், ஒரு இச்சையோடு பார்க்கிற எவனும் அவனிடத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று. பாலியல் இச்சை அப்படின்னா நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம்? செக்ஸுவல் சின்ன குறித்து யோசிக்கும் பொழுது நான் ஒரு தவறான ஆபாச காட்சியை பார்க்குறது பாவம் நினைக்கிறோம். சில ஒரு ஆபாசமான செயல் இதெல்லாம் நம்ம பாவம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன்னுடைய ஒரு நொடி பார்வை உன்னுடைய பாலியல் இச்சைக்கு போதுமானதுன்ற ஒரு பெண்ணை குறித்த ஒரு நொடி ஒரு செக்ஸுவல் அட்ராக்ஷனோட நீ ஒரு பெண்ணை ஒரு ஆணையை பார்க்கும் பொழுது நீ விபச்சாரம் பண்ணிட்டேன்ற. ஒரு ஆணும் பெண்ணும் தவறாக உறவு கொள்வது மாத்திர விபச்சாரமாக சொல்லலை, பார்வையில் இருக்குன்ற. அதையும் தாண்டி வேதம் அதிகமாக சொல்லும் பொழுது இருதயத்தினுடைய தோற்றத்தில் அந்த விபச்சார பாவம் இருக்குதுன்றது ஆண்டவர் சொல்கிறார். இச்சையில் ஒரு சிந்தை, ஒரு இறையாடு, ஒரு கான்வர்சேஷன். இப்போ ப்ராப்ளம் என்னது? இப்போ நான் ஏன் இந்த பாலியல் சார்ந்த பாவங்களுக்கு விழுந்து போகிறேன், தவறி போகிறேன்னா, நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நாம் வாழக்கூடிய கலாச்சாரமும் சூழ்நிலைகளும் என்னை உந்தி தள்ளுகிறதுன்னு நினைக்கிறோம். ஆனால் ரியலிஸ்டிக்காக பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகம் ஆதி காலத்துலேருந்தே அப்படி தான் இருந்திருக்கு. இன்றைக்கி மாத்திரம் இது புதுசாக உருவானதில்லை. இந்த மீடியா வந்தனால கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் ஆகுதே ஒழிய, ஆதி காலத்திலிருந்து எல்லா விதமான விபச்சாரங்களும், கள்ள தொடர்பும், லெஸ்பியனும், ஹோமோசெக்சுவலும், எல்லா விதமான அசிங்கங்களும் இருக்கிற அதெல்லாம் பதிவு செய்கிறது. நமக்கு ஆதி காலத்திலிருந்து இந்த பாவங்கள்லாம் இருக்குது. அப்போ பிரச்சனை நமக்கு வெளியே கிடையாது, நம்ம கலாச்சாரம் இல்லை, நம்ம சுற்றி உள்ள இந்த ஊடகம் அல்ல.
நம்ம சுற்றியுள்ள இந்த சமூக வலைதளங்கள் நம்முடைய பிரச்சனை இல்லை. முதலாவது நமது பிரச்சனை என்பது நமது இருதயம். ஸோ நம்ம வெளியிலிருந்து அந்த பாவத்தில் விழுகலை, நம்ம இருதயத்திலிருந்து அந்த பாவத்துக்குள்ளாக முதல்ல விழுகிறோம். நம்ம இருதயம் ஒரு காந்தம் மாதிரி, இரும்பு இருக்கிற எல்லா இடத்துலையும் போய் ஒட்டிக்கும். ஸோ பிரச்சனை அங்கே இல்லை, பிரச்சனை இங்கே இருக்குது. நாம் வீழ்ந்து போகிறதுக்கான சூழ்நிலைக்கு நாம தான் பிரச்சனைன்றது தான் வேதம் நமக்கு பிரதானமாக சொல்லுது. மனிதனுடைய இருதயத்தில் பாவம் இருக்கிற வரைக்கும் இந்த பாலியல் தொடர்ந்த பிரச்சனைகளும் பாலியல் சார்ந்த சோதனைகளும் இறுதி வரை இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு மனிதனும் இந்த பாலியல் சோதனைகளிலிருந்து தற்காத்துக் கொள்ளவோ தன்னை மீட்டுக் கொள்ளவோ விலகி இருக்கவோ முடியாது. நண்பர் ஒருத்தரோட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், நான் என்னுடைய திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் எந்த இடத்துலையுமே என்னுடைய பாலியல் ஆசைகளை நான் பூர்த்தி செய்ததே இல்லை, என்னுடைய பாலியல் விருப்பங்களை நான் வெளிப்படுத்தினதே இல்லைன்னு சொன்னேன். இப்போ நான் உட்காந்து கேட்டேன், எப்படி 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 நீங்கள் அதை வெளிப்படுத்தாமல் எப்படி இருக்க முடியும்? ஆனால் நான் எந்த படத்தையும் பார்க்கல, நான் எந்த தவறான பேச்சுக்களை நான் பேசினதில்லை அப்படின்னா. அப்போ நான் கேட்டேன், உங்கள் இருதயத்தில் உங்கள் எதிர்பாலினத்தை குறித்த ஒரு விருப்பம், இந்த 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 நபர் எனக்கு பிடித்தமானவர் அல்லது இந்த நபரின் மீது எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது என்ற நிகழ்வு எங்கேயாச்சும் நடந்திருக்குதா? இப்போ நீ ஆணாக இருந்தேன்னு சொன்னால் ஒரு பெண் மீது எக்ஸாக்டாக செக்ஸுவல் டிசைர்ஸ் கிடையாது, ஆனால் ஒரு 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 பெண்ணோடு இணக்கமான ஒரு உறவை நான் வைத்திருக்கணும். நிறைய நேரம் இந்த கல்லூரியிலேயே ஒரு ஆணும் பெண்ணும் உண்மையாக ஃப்ரெண்டாகவே இருக்க முடியாதா? இதெல்லாம் நம்முடைய கேள்விகள் இப்படிலாம் வருது. அப்போ விஷயம் என்னன்னா இருக்கலாம், ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பினுடைய அடிநாதம் என்னன்றதை நீ கேட்கணும். எதிர்பாலினத்தின் மீதான ஈர்ப்பு வருகிறது சரியான்னு முதல் நீ கேட்கணும். உனக்கு சம்பந்தம் இல்லாத, உனக்கு உரிமை இல்லாத ஒன்றின் மீது நீ ஆசைப்படுறதே உபச்சாரம் தான். தெரியுமா உனக்கு? உனக்கு மனைவியாக இல்லாத யாராக இருந்தாலும் அவர் மீது வரக்கூடிய எந்த அட்ராக்ஷனும் அது செக்ஸுவலாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஆசைப்படக்கூடிய எல்லாமே இச்சை, பாவம், அது விபச்சாரம். அதான் நான் சொன்னேன் அவர்கிட்ட, இப்படி இப்படி நீங்கள் இருக்கீங்களா, அப்படி நான் இருந்திருக்கிறேன், அதுதான் விபச்சாரம். ஸோ வெறுமனே ஒரு பாலியல் சார்ந்த அட்ராக்ஷன் மாத்திரம் இல்லை, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு விபச்சார சந்தியோடு எனக்கு பழக முடியும். அது வெளிப்படையே தெரியாது. நாங்கள் ரொம்ப ட்ரூத்ஃபுல் ஃப்ரெண்டாக இருக்கோம், உண்மையான நண்பர்களாக இருக்கோம், நீ வாயில் சொல்லலாம். ஆனால் அந்த அந்த அட்ராக்ஷனுக்கு பின்னாடி தேவன் இல்லாமல், தேவன் இருக்க வேண்டிய இடத்துல அது உன் நண்பனாக இருந்தாலும் அது விபச்சாரம் தான், உன் பெற்றோராக இருந்தாலும் அது உபச்சாரம். உன் கடவுளும் இருதயத்தினுடைய ஈர்ப்பும் தாகமும் இல்லாமல் வேறு ஒரு நபரோ பொருளோ எதாக இருந்தாலும் அது உபச்சாரம். அதை தான் வேதம் சொல்லணும். சரியா? ஸோ அப்படி இந்த பாவத்தை பார்க்கும்பொழுது உலகம் முழுவதும் எல்லா மனிதனும் ஏதோ ஒரு வகையில் திருமணம் ஆனவனும் திருமணம் ஆகாதவனும் ஏதோ அவன் இருதயத்தினுடைய அந்த தாகம், பாவம் வந்து அவனை எப்பயுமே ஒரு தாக்கத்துக்குள்ளே வெறுமைக்குள்ளாக வைக்கிறனால அந்த தாகத்தை போக்குறதுக்கு அவன் இன்னொரு ஒரு நபரோடு அவன் அதை தீர்க்க விரும்புகிறான். அவனுடைய எல்லா விதமான உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர் அவனுக்கு தேவை. அது வெறுமனே அது எப்படிப்பட்ட ஆசையாக இருந்தாலும் விருப்பமாக இருந்தாலும் அதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வு வருகிறதே வேதம் இச்சையாக, பாவமாக, உபச்சாரமாக சொல்கிறது. ரைட். இப்போ இந்த எல்லா பாவங்களையும் கடவுள் எப்படி பார்க்கிறார் என்று சொல்லும் பொழுது பாலியல் சார்ந்த எல்லா பாவங்களும் முதலாவது பரிசுத்த தேவனுக்கு எதிராக செய்யப்படுகிறது. உன்னுடைய ஒவ்வொரு பாலியல் சார்ந்த பாவங்களும் சக மனிதனுக்கு விரோதமாக இல்லை, அது படைத்த தேவனுக்கு எதிராக முதலாவது செய்யப்படுகிறது. நீ வேதத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த பாவத்தை குறித்த எச்சரிப்பை கடவுள் சொல்கிற மாதிரி வேறு எதையும் சொல்லலை. இந்த பாலிய பாவத்தை செய்யக்கூடிய மனிதனுக்கு வரக்கூடிய விளைவுகளை, எச்சரிப்புகளையும் ஆண்டவர் கண்டித்து சொல்லுவது போல வேறு எந்த பாவத்தையும் சொல்லுறதை நீங்கள் கவனமாக ஆராய்ஞ்சு பார்க்கலாம். ஒரு சில சின்ன சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பைபிள் வந்து பார்க்க போகிறோம். முதல்ல நீங்கள் பார்க்கும்பொழுது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் லாமேக்னு ஒரு மனுஷன் இருந்தான். அதான் முதல் பாலியல் இச்சைகள் வெளிப்படமாக வேதம் பதிவு செய்யும். லாமேக் என்கிற மனிதன் 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான் சொல்லப்படுது. தேவன் நியமித்த ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற பிரமாணம் முதலாவது அங்கே மீறப்படுகிறது. அவன் 2 பெண்களை திருமணம் செய்தனுடைய விளைவு அவன் ஒரு வாலிபனை கொலை செய்து அவன் சொல்றான், காயினை விட 7 மடங்கு பலி என் மேல் சுபரும்ன்றான். தேவன் சபித்த காயினை விட 7 மடங்கு சாபத்துக்குள்ளானவன லாமேக் ஆகிறான்றத வேதம் முதலாவதாக நமக்கு சொல்ல. ஒரு பாலியல் பாவம் அது 7 மடங்கு சாபத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. அதற்கு அடுத்து நீங்கள் பார்க்கும் பொழுது லோத்தின் மகள்கள், லோத்தினுடைய மகள்கள் தன் தகப்பனோடு அவர்கள் உபச்சாரம் செய்தார்கள். அதன் மூலமாக வரக்கூடிய மோவாப், அம்மோன் சந்ததியை தேவன்
வரலாறு முழுவதுமாக வேறறுத்தார். அந்த 2 பெண்களுடைய பாவம் ஒரு 2 முழு தேசங்களையும் தேவன் உக்கிரமாக சங்கரித்ததை வேதம் நமக்கு சொல்கிறது. இஸ்ரவேல் மக்களை தேவன் வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு வரும் பொழுது அவர்கள் மோவாபிய மக்களோடு உபச்சாரம் செய்தார்கள், இச்சை கொண்டார்கள். அதனுடைய விளைவு ஆண்டவர் நொடி பொழுதுல 24,000 பேரை ஒரே நொடியில் ஆண்டவர் சங்கரித்து முடித்தார். இந்த பாலியலை குறித்த தேவனது கோபம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உக்கிரமா தீவிரமா வருகிறத வேதம் நமக்கு பல இடங்களில் பதிவு செய்கிறார். நியாயாதிபதிகள் நீங்கள் வரும்பொழுது ஒரு பலமிக்க சிம்சம், ஒரு அசாத்தியமான மனிதன், தேவனது அநேக பலங்களையும் அநேக வரங்களையும் பெற்ற ஒரு மனிதன் இந்த பாலியல் இச்சையில் வீழ்ந்து போனான். அவன் தலீலாவினுடைய மடியில் விழுந்து போனான். அதனுடைய விளைவு பெலிஸ்தர்களால் நொறுக்கப்பட்டு சின்ன பின்னமாக்கப்பட்டு அவனுடைய கண்ணெல்லாம் பிடுங்கி அவமானத்தோடு ஒரு விக்கிரக கோவிலில் செத்து போனான். தேவன் சிம்சோனுடைய வாழ்க்கையில் எந்த இரக்கத்தையும் அந்த பாவத்தின் மீது காட்டலன்றத வேதம் நமக்கு சொல்கிறார். என் இருதயத்துக்கு ஏற்றவர் என்று சொன்ன தாவீது, அநேக சங்கீதங்களை பாடின தாவீது எப்போ உபச்சாரத்தில் வீழ்ந்து போனானோ தேவன் அவனது குடும்பத்தை நடுத்தருவில் கொண்டு வந்து நிறுத்தினார். யாரை நேசிச்சேன்னு சொன்னானோ அவனை துண்டாடின மாதிரி வேதத்தில் வேற யாரையும் தேவன் அவனுடைய மரணத்தினுடைய கடைசி நொடி வர அந்த பாலியத்துக்கான விளைவுகளை அவன் சந்திச்சு செத்தான். அதுக்கப்புறம் அந்த அந்த செயல்பாட்டுக்கு அப்புறம் ஆண்டவர் தாவீதுட்ட எந்த காரியத்தையும் கொண்டு பேசல, செயல்படுத்தல, மகிமையான எந்த விஷயத்தையும் சொல்லல. தேவன் சந்ததி சந்ததியாக அவனை வேறறுத்தார். அவர் நேசிக்கிறவனா இருந்தாலும் அவன் அந்த பாவத்தை ஒரு முறை செஞ்சான், ஒரு வேளை செஞ்சான். ஆனால் அதனுடைய விளைவு படுபகரமாக இருந்ததை வேதம் நமக்கு சொல்லுவார். சர்வ நாசத்தை தேவன் செய்தார். இதுக்கடுத்த ஞானம் நிறைந்த பேரரசன், உலகத்திலே பெரிய ஞானி, அவனுக்கு முன்னாடியும் ஞானியும் இல்லை, அவனுக்கு பின்னாடியும் ஞானியும் இல்லை. அவ்வளோ பெரிய சாலமோன் இந்த விபச்சார பாவ இச்சைகளை அவன் விழுந்து போனான். இதனுடைய விளைவு இந்த முழு தேசத்தையும் ஆண்டவர் தீக்கரையாக்கலாம். சாலமோனுக்கு அப்புறம் அந்த தேசத்தை சுக்கு நூறாக்கி அந்த தேசத்தை வனாந்தரத்துக்கு தேவன் ஒப்பு கொடுத்து, விக்கிரக வழிபாட்டுக்கு தேவன் ஒப்பு கொடுத்து, சாலமோனுக்கு பிற்பாடு எந்த ஒரு மனிதனும் அந்த ராஜ்யத்தை எலும்பு கட்டாதபடி பாலும் தேனிய அந்த கானான் தேசம் தீக்கரைக்கு உள்ளாக்கப்பட்டு சுடுகாடாக்கப்பட்டது. ஒரு ஒரு ராஜாவுடைய மேப்பில் அந்த ஊரை ஆண்டவர் எல்லாம் ஆக்கிட்டார். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வரும் பொழுது பல இடங்களில் விபச்சாரங்களே என்ற வார்த்தை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். விபச்சார பாவத்தை குறித்து இயேசு கிறிஸ்து பலமுறை எச்சரிக்கிறத பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் எல்லா நிருபங்களும் இந்த பாலியல் சார்ந்த பாவங்களுக்கான எச்சரிப்பை கொடுக்கு. ரொம்ப சிறப்பாக 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். பவுல் இந்த விபச்சார பாவத்தை செய்தவனை சபைக்கு புறம்பாக்குன்றான். இந்த விபச்சார சிந்தையோடு விபச்சார பாவத்தை செஞ்சு கொண்டு ஒரு மனிதனும் சபையினுடைய ஐக்கியத்தில் அவன் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் இணைந்திருக்க முடியாது. அவனை தூக்கு, அவன் முழு சபையையும் பாழாக்கி அழிப்பா என்பதை தேவன் உணர்ந்து தண்டிக்கிறத அங்கே பார்க்கிறோம். வேதத்திற்கு இன்னொரு புறம் கவனமாக படிக்கும் பொழுது விபச்சாரத்தை விக்கிரக வழிபாட்டையும் தேவன் இணைத்தே சொல்லுகிறார். விக்கிரக வழிபாடு எவ்வளவு அருவருப்பான பாவமோ அதே மாதிரி ஆண்டவர் விபச்சாரத்தையும் பார்க்கிறார். விபச்சாரத்தை விக்கிரகத்தையும் தேவன் பழைய ஏற்பாட்டுள்ள அந்த தீர்க்க தரிசன புத்தகங்களை இணைத்து சொல்லுகிறத நீங்கள் முழுவதுமாக ஒரே தராசில் வைக்கிறார் ஆண்டவர். இது ரெண்டுக்குமே எந்த வித்தியாசமும் கிடையாது. ஒவ்வொரு விக்கிரக வழிபாடும் ஆவிக்குரிய விபச்சாரம், உண்மையான கடவுளுக்கு எதிராக செய்யக்கூடிய விபச்சாரம் ஒவ்வொரு விக்கிரக வழிபாடு. அதே மாதிரி ஒவ்வொரு விபச்சார பாவமும் தேவனை நிராகரிக்கும் விக்கிரக வழிபாடு. விக்கிரக வழிபாடு பண்றவன் தேவனுக்கு எதிராக விபச்சாரம் செய்யறான். விபச்சாரம் செய்யறவன் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த 2 இடத்துலையும் விழுந்துட்டே இருந்தான். அவன் எங்க விக்கிரகத்தை வணங்கினானோ அங்கே விபச்சாரம் பெருகுச்சு. விபச்சாரத்தை பெருகும் பொழுது விக்கிரகத்தை அவன் உண்டு பண்ணுவனாக இருக்கான் என்பதை பார்க்கிறோம். இப்போ வேதம் அதை ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லுது. பாலியல் இச்சை பாவங்கள் நிலைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவன் தேவனது பிள்ளையா ஒருபொழுதும் வாழ முடியாது, நிலைக்க முடியாது. இந்த பாலியல் இச்சைகளோடு இருந்து கொண்டு கடவுளை பிரியப்படுத்தக்கூடிய எந்த செயலையும் செய்ய முடியாது என்பதை வேதம் வெளியரங்கமாக்குறான். அவன் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் எவ்வளவு ஆளக்கூடிய அரசனாக இருந்தாலும் இந்த பாவத்தில் அவன் விழுகும் பொழுது அவன் தேவனால் சர்வ சங்காரம் பண்ணப்படுகிறான் என்பதை தேவன் எச்சரிக்கிறதை பார்க்கும். ஸோ வாழ்க்கை எப்படி இருக்குது? இப்போ வாழ்க்கையில் இந்த பாலியல் பாவங்கள் இருக்குதுன்னா கடவுள் ஒன்று அப்படி தான் பார்க்குறார். நீ ஆலயத்துக்கு வரலாம்,
நீ தினந்தோறும் 3 வேளை வேத வாசிக்கலாம், 6 முறை ஜெபிக்கலாம், நீ கொயர் ப்ராக்டிஸில் இருக்கலாம், நீ சர்ச்சில் நல்ல இசை அமைக்கலாம், நீ பல ஊழியங்களை செய்யலாம், நீ காணிக்க கொடுக்கலாம். ஆனால் அந்தரங்க வாழ்க்கையில் இந்த பாவம் தொடருமேயானால் நீ ஆபாச படத்துக்கு அடிமையாக இருப்பேன்னு சொன்னான். அல்லது உன்னுடைய செக்ஸுவல் டிசைர் வெளியரங்கமாக இல்லைனாலும் அந்தரங்கத்தில் ஒரு தவறான உறவுல நிலைத்திருப்பே. ஆனால் தவறான ஒரு நபரோடு உன்னுடைய ஐக்கியம் இணைந்திருக்குமே. ஆனால் உன்னுடைய ஒரு நொடி காட்சி, உன்னுடைய ஒரு நொடி பார்வை, உன்னுடைய பேச்சு, உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த பாலியல் உணர்வுகளை ஏதோ ஒரு வகையில் நீ பேச்சு மூலமாக, உரையாடல் மூலமாக சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு சொன்னால் நீ விபச்சாரக்காரனாக தான் ஆண்டவர் பார்க்குறான். நீ ஒரு பொழுதும் தேவனுக்கு பிரியம் உள்ளவனா தேவன் ஒரு பொழுதும் உன்னை அங்கீகரிப்பது கிடையாது. எவ்வளோ பெரிய மனிதனின் தேவன் புறம்பாக்குனார் என்பதை வேதம் நமக்கு சொல்கிறது. ரைட். இந்த பாவத்தை செய்யக்கூடிய எல்லார் மேலேயும் கடவுளுடைய கோபம் இருக்குது. நீ யாராக வேணா இருக்கலாம், உன் படிப்பு எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, உன் ஞானம் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, நீ யாருடைய மகனாக இருந்தாலும் பரவாயில்ல, யூ ஆர் கண்டெம்ட் பை காட். தேவனது ஆக்கினையை நோக்கி நீ பயணித்து கொண்டு இருக்கிற. வாந்தரங்க வாழ்க்கை உனக்கு மட்டும்தான் தெரியும். வாந்தரங்கம் தனிமையான நேரங்கள், உன்னுடைய நேரத்தை எப்படி செலவு பண்ணுறவனுக்கு தான் தெரியும். ரைட். அது வெளிப்பிரகாரமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளான பல வழிகளில் இதை நீ செய்யும் பொழுது தேவனது நீதியான தண்டனை இருக்குன்றத ஒரு பொழுதும் மறந்துடா. இப்போ அதனால தான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றார், நீ பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடுகிறவனார். யோசேப்புடைய வாழ்க்கை அதான் நமக்கு சொல்ல. ஒத்திபாருடைய மனைவி அவனை சயனிக்கும்படியாக கூப்பிடும் பொழுது தான் உடையை விட்டுட்டு ஏன் ஓடுனான்? எஜமானுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்து நான் கேட்கல. பரிசுத்த தேவனுக்கு முன்பாக இந்த பாவத்தை நான் எப்படி செய்யறது? கடவுள் என்ன பார்த்துட்டு இருக்கிறா. கடவுள் என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை எல்லாவற்றையும் அறிந்திருக்கும் பொழுது அந்த தேவனை துக்கப்படுத்தி அந்த தேவனுக்கு எதிராக இந்த பாவத்தை நான் எப்படி செய்வது என்பதை யோசேப்பு கேட்டான்றதை வேதம் நமக்கு சொல்கிறது. இயேசுதான் ரொம்ப தெளிவாக சொன்னார், இந்த பாவத்துக்கு விலகி ஓடுன்றது மாத்திரம் இல்லை, உன் கண்ணு உனக்கு இடத்துல உண்டாக்கினா அதை பிடுங்கி போடுன்றார். உன் கையை பாலியல் இச்சைகளை தூணா அதை வெட்டுன்றார். எவ்வளோ ஸ்ட்ராங் வேர்டு அது தெரியுமா? உன் கண்ணு தவற பார்த்தா பிடுங்கி எறின்னு சொன்னால் உன் கண்ணு போனாலும் பரவாயில்ல, நீ அந்த பாவம் செய்யாதுன்னு அர்த்தம். உன் காலை வெட்டி போடுன்னு சொன்னால் உன் கால் இல்லாமல் நீ ஊனமனாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பாவத்துக்கு உடன்படாதன்னு அர்த்தம். இந்த பாவத்தை தூண்டுறதுக்கு உன் செல்ஃபோன் காரணமாக இருந்தால் உடச்சி போடு, உன் டிவி காரணமாக இருந்தால் அதை விட்டு விலகி ஓடு. இதை சோதிச்சு பார்க்காது, இதை மேற்கொள்ளலான்னு நினைக்காது, இதை ஜெயிச்சலான்னு நினைக்காது. இந்த பாவம் உன்னை முற்றிலும் அழிக்கக்கூடாது. இந்த பாவம் தூண்டப்படக்கூடிய எல்லா இடத்திலிருந்தும் விலகி ஓடுகிறவனாக இரு என்பதை வரங்க சொல்லுவார். இந்த பாவத்தை செய்யாமல் இருப்பதற்கு நீ எதையும் தூக்கி எறிவதற்கு தயாராக என்றதான் வேதம் பல இடங்களில் எச்சரிக்கை. ஸோ இப்போ இந்த பாலியல் இச்சைகளோடு நான் என்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நீடித்திருக்கும் பொழுது என்ன நடக்கும்? இதிலிருந்து நான் மனம் திரும்பாமல், இதிலிருந்து நான் சரிப்படுத்தாமல், இதோட உலகமே அப்படி தானே இருக்குது. நானும் புதுசாக செய்கிறேன், நானும் புதுசாக பார்க்குறேன். இந்த ஹோல் வேர்ல்டு அப்படி தானே இருக்குது. இந்த முழு உலகத்தினுடைய ஒரு மனிதனை நான் இருக்கும் பொழுது இது என்னத்தை என்னை பெருசாக பாதிக்கிற போது நம்ம நினச்சிட்ருக்கோம். தேவன் மிகுந்த கரிசனையோடு இந்த பாலியல் இச்சைகளை தொடர்ந்து செய்யக்கூடிய அல்லது இந்த பாலியல் இச்சைகளுக்கு தன்னை உட்படுத்தக்கூடிய ஒரு மனிதன் அதை தொடர்ந்து அவன் செய்யும் பொழுது அவனுடைய திருமண வாழ்வு சாபத்துக்குரியதாக போகும். ரொம்ப இருதயத்தில் ஆழமாக எழுதி வைக்கக்கூடிய ஒரு வார்த்தை. உனக்குள்ள இந்த பாலியல் பாவங்கள் தொடர்ந்து நீடித்திருக்குன்னு சொன்னால் உன் எதிர்கால குடும்பம் சின்னாபனம் ஆகுன்றதை மறந்தார். இன்றைக்கி ஏற்படக்கூடிய எல்லா கள்ள தொடர்பு, ஏற்படக்கூடிய எல்லா பாலியல் குற்றங்களுக்கு அடிப்படையான காரணம் இந்த வாலிப வயதினுடைய பாவத்தினுடைய வெளிப்பாடு. வாலிபத்தில் பரிசுத்தமாக கடவுளை உண்மையாக நேசிக்காதவன் தான் மனைவி ஒருபோது உண்மையாக நேசிக்க மாட்டான். செக்ஸுவல் டிசையர்ஸை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனிடத்தில் உண்மையான அன்பு வராது. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அது சுயநலத்தோடு ஏன் உணர்வு, என் ஆசை முக்கியன்றவன் உனக்காண்டி எதையும் செய்ய மாட்டான், உனக்காக எதையும் செய்ய மாட்டான். அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக மட்டும் உன்னை பயன்படுத்த மட்டும்தான் முடியும். இந்த பாலியல் உணர்ச்சிகளை நீ ஏதோ ஒரு வகையில் திருப்தி கொடுத்து கொண்டே போவேன்னு சொன்னால் வாழ்க்கை துணையை உண்மையாக அன்பு கூற முடியாது. அதனுடைய விளைவு உன் பிள்ளைகள் சாபத்துக்குரியவர்களாக போவான். உன் மனைவி உன் அன்பு கூற முடியாது. உன் பிள்ளைகள் இடத்துல உண்மையான அன்பை பார்க்க முடியாது.
உன் பிள்ளைகளையும் உன் சந்ததியையும் நீ மிக மோசமான அழிவுக்கு நேராக நடத்துற. உன்னுடைய ஒரு பாவம் ஒரு மோசமான சமுதாயத்தை இந்த உலகத்தில் உருவாக்கும். இன்னைக்கு ஹோமோசெக்சுவல் லெஸ்பியனும் பரவி இருக்கிறதுக்கு காரணம் அவனுடைய பெற்றோர்கள் தான். அவனுடைய பெற்றோர்கள் அவனுக்கு உண்மையான அன்பையும் தேவ பக்தியையும் காண்பிக்கல. அவன் பெற்றோர்கள் அவனுடைய பாலியல் உறவுல அவன் தடுமாற வீழ்ந்து போனான். அவனுடைய பிள்ளைகள் அதனுடைய எக்ஸ்ட்ரீம் போகுது. வாழ்க்கையில் இதில் நீ ஜாக்கிரதையற்றவனா தொடர்ந்து நீடித்து இது என்னத்தை பெருசாக பாதிக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற உன் வாழ்க்கை சின்னாபனமாகன்றதை மறந்தா உன் குடும்ப வாழ்க்கையை தேவன் வேறறுத்துருவார். இதை நீ செய்து கொண்டு இருக்கும். உண்மையான அன்பு தியாகமும் அர்ப்பணிப்பு ஒரு பொழுதும் ஒரு இச்சையுள்ள மனிதனிடத்திலிருந்து ஒரு பொழுதும் உருவாகாதுன்றத தேவன் மிக ஆணித்தரமாக சொல்லுவார். இச்சையுள்ள மனிதன் எல்லா உறவுக்கு துரோகம் தான் செய்வோம். நண்பனுக்கும் பெற்றோர்களுக்கும் எல்லா அதிகாரத்துக்கும் துரோகம் தான் செய்வோம். தான் ஆசை தான் இச்சை நிறைவேற நினைக்கக்கூடிய மனிதன் ஒரு பொழுதும் மன்னிக்கிறவனா இழக்கிறவனா அர்ப்பணிக்கிறவனா ஒரு பொழுதும் இருக்க மாட்டான். இதெல்லாத்தையும் தாண்டி இவ்வளவு விளைவுகளுக்கும் மேலாக இந்த பாலியல் இச்சை பாவம் என்பது தேவனது நித்திய கோப ஆக்கினைக்கு கொண்டு வந்து நிறுத்தும். அதுதான் இருக்கிறதுலே மிக கடினமானது. தேவனுடைய பார்வையில் இரக்கமற்ற தண்டனை இந்த பாவத்துக்கு தான் கொடுக்குறார். அவருடைய கண் உக்குற கோபமா தீவிரித்து ஒரு ஜனத்தையோ ஒரு தேசத்தையோ அழிக்கிறதற்கு இந்த பாவம் மேலோங்கி இருக்கிறது. விக்கிரக வழிபாடுக்கு இணையான ஒரு பாவம் இந்த விபச்சார பாலியல் சிந்தைகள் என்பதை மறந்து. திஸ் இஸ் சான்ஸ் ஃபார் யூ. பாலுறவை குறித்து உனக்கு தவறான எண்ணம் இருக்குது, தவறான புரிதல் இருக்குது. அதை சரியாக உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. உன் பாவம் சுபா உன்னை தவறாக தான் பயன்படுத்த வைக்கும். அதுக்கான தவறான தகுதிகளை தான் உனக்கு சொல்லும், தவறான வழிகளை தான் அதை சொல்லும். இதில் இருந்தெல்லாம் நீ மனம் திரும்ப கட்டாயம் மனம் திரும்பணும். இந்த பாலியல் பாவங்களிலிருந்து விலகி ஓடாதவன் அழிவுக்கு ஏதுவான ஆக்கினைக்கு ஏதுவானாக இருக்கிறான்றத ஏகத்தில் நம்ம பார்ப்போம். ரைட். இப்போ நம்ம இரண்டாவது அந்த பகுதியில் நம்ம என்ன பாலியல் இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுதுகொள்ளுடைய நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடுன்னு அவர் சொல்றார். வெறுமனை விலகி ஓடுன்னு சொல்லல. விலகி எங்க ஓடுறது அதான் கேள்வி. பாலியல் இச்சைகளை நான் செய்யாம இருக்கணும், என்ன செய்யறது, எப்படி இதுல இருந்து நான் மீட்கப்படுகிறது? நீ சுத்த இருதயம் உள்ளவனா கர்த்தரை தொழுதுகளோடு சேர்ந்து நீதி விசுவாசம் அன்பு சமாதானம் உனக்குள்ளாக உருவாகணும்ன்றார். பாலியல் இச்சைகளிலிருந்து விடுபடக்கூடிய மனிதனுக்கு சுத்த இருதயமும் நீதியும் விசுவாசமும் அன்பும் சமாதானமும் அவசியன்றதை அந்த வாலிபனுக்கு அவர் சொல்லுவார். இப்போ சுத்த இருதயம் எனக்கு எப்படி வருது? இருதயம் கரப்படைஞ்சிருக்குது, பாவத்தில் இருக்கிறனால என்னுடைய இச்சைகளை பல வழிகள் நான் தீர்த்து கொண்டிருக்கேன். என்னுடைய இருதயம் எப்படி சுத்தமாக்கப்படும்? நான் எப்படி நீதி உள்ளவனா விசுவாசம் உள்ளவனா அன்பு உள்ளவனா சமாதானம் உள்ளவனாக இருக்க முடியும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும். நீ பாலியல் இச்சைகளுக்கு விலகி கிறிஸ்துவை நோக்கி ஓடுன்றது தான் தீமோத்தேயுக்கு பவுல் இங்கே சொல்றார். நீ சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுதுகளோடு போய் சேர்ந்துக்க, இயேசுவின் பிள்ளைகளோடு இணைந்து கொள். சுத்த அன்பு சுத்த சமாதானமும் விசுவாசம் அன்புல இருக்கிற இடத்துல உன்னை இணைத்துக்கொள் என்பது அங்கு சொல்கிறார். பாலுறவு சார்ந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு சைக்காலஜி கிடையாது. பாலுறவு சார்ந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு மெடிக்கல் கிடையாது. மெடிக்கல் நெவர் கிவ் த ஆன்சர். அது ஒரு பொழுது சொல்லாது, செய்யாது. இந்த உலகத்தில் எந்த பதிலும் எதிர்பார்க்க முடியாது. செக்ஸுவல் டாக்டர்ஸ் கிவ், அவனால் ஒரு பொழுது அதற்கு அவனுக்கே தெரியாது. எப்படி அவன் அதுக்கு தீர்வு சொல்ல முடியும்? இந்த உலகம் அதற்கான எந்த தீர்வையும் ஒரு பொழுதும் சொல்லாது. அந்த உலகம் என்ன சொன்னால், இதை நிப்பாட்டுறதுக்கு இன்னொரு பழக்கத்தை பழகு, நீ உன் இடத்த மாற்று, உன் சூழ்நிலையை மாற்று, உன் ஐக்கியத்தை மாற்று, நீ வேற ஒரு ஹேபிட்டை பயன்படுத்திக்க, நீ டிராயிங் வர, நீ இதை செய், இதெல்லாம் உனக்கு வராதுன்றான். அப்போ அவன் பிரச்சனை வெளியே இருக்கிறதா பார்க்குறான். அதான் பிரச்சனை. பிரச்சனை உனக்குள்ளே இருக்குது. பிரச்சனை இடம் கிடையாது, பிரச்சனை இன்னொருத்தையும் கிடையாது, பிரச்சனை சமூக வலைதளம் இல்லை, மக்கள் இல்லை, பிரச்சனை நீ ஓ இருதயம் உன் ஆத்மாவில் இருக்கிற பாவன்றதை ஒரு பொழுதும் மறந்துடாதுன்றதை ஆண்டவர் இங்கே பார்க்குறார். இப்போ பாவம் சரியாகும் பொழுது பால் உறவு சரியாகும். பாவத்துக்கு முடிவு கட்டப்படும் பொழுது பால் உறவு சரியான முறையில் பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறான்றதை பார்க்கணும். இந்த பாலியல் பாவங்களை விழுந்து போன ஒவ்வொருவரையும் மீட்பதற்கு இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யார் வழி? அவர் ஒருத்தர் மட்டும்தான் இந்த பாவங்களுக்கான மீட்பு. ஒரு சுவிசேஷத்தில் பல இடங்கள் நம்ம பார்க்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சமாரிய ஸ்திரீ ஒருத்தி வரா, 5 புருஷனை விவாகம் பண்ண ஒரு உபச்சாரி, ஒருத்தனுக்கு கூட உண்மையில்லாத ஒரு உபச்சாரி. இயேசு ஒரு இடத்துல வரும்பொழுது இயேசு எப்படி அவளை டீல் பண்ணுறா?
அவ்வளவு ஆக்கினையும் தேவ கோபாக்கினையும் சுமந்த ஒரு பெண்ணுக்கு மனமும் மன்னிப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். இதுக்கு முன்னாடி பார்க்குறோம் இந்த பாவம் எவ்வளவு விளைவுகளை ஏற்படுத்தும், தேவன் எவ்வளவு உக்கிர கோபம் உள்ளவராக இருக்கிறான்றத. அதே சமயத்தில் இந்த பாவம் மன்னிக்கப்பட முடியாத பாவம் கிடையாது, இந்த பாவம் தீர்க்கப்பட முடியாத பாவங்கள். இதுக்கு விடுதலை இல்லைன்ற ஒரு நிலை என்பது ஒரு பொழுதோ இல்லை. இந்த பிரச்சனைகளிலிருந்து கிறிஸ்து சமாரிய ஸ்திரீயை சந்தித்து அவளுக்கு மன்னிப்பை கொடுக்குறார். அவளுடைய பாவத்தை உணர்த்தி அவளுக்கு மீட்பையும் ரட்சிப்பையும் கொடுத்து ஜீவ தண்ணீராகி தன்னை விசுவாசிக்கும்படியான வாய்ப்புகள் கொடுக்குறார். முதல் செய்தியில் பாஸ்டர் சொன்ன மாதிரி யோவான் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு விபச்சாரம் செஞ்சு விபச்சாரத்தை சாட்சி ஆதாரங்களோடு பிடிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து நிற்கிறான். அவமானப்பட்டு கல்லடியில் வந்து அவளுக்கான நியாய தீர்ப்பில் வந்து அவன் நிற்கிறா. அந்த பாவம் அவளை அழித்து அவளை சாகிறதுக்கு கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. அவளுக்கு ஒரே ஒன்று தான் நடக்கணும், அவளுக்கு அழிவு மட்டும்தான் நடக்கணும். முழு உலகமும் சேர்ந்து கல்லெடுத்து அவள் அடிப்பதற்கு தயாராகுது. அடுத்த நொடி அவள் சாகணும். அப்படிப்பட்ட அந்த விபச்சார ஸ்திரீயை அந்த கல்லடிக்க அந்த அவமானத்துக்கும் நீக்கி காப்பாற்றுறதுக்கு இயேசுவை தங்குறாங்க ஒரு ஆளு. அவள் மேலே பரிதாபப்படுறதுக்கு, அவளை மன்னிப்பதற்கும், அவளை அரவணைப்பதற்கும், அவளை சேர்த்துக் கொள்வதற்கும் கிறிஸ்து ஒருத்தர் தயாராக இருந்தார். அந்த முழு உலகத்தினுடைய ஆக்கினைக்கும் கல்லடிக்கும் அவளை விடுவித்து நீ போய் நீ பாவம் செய்யாதேன்னு சொல்லி அவளுக்கு சொல்ல நம்ம பார்க்கணும். கிறிஸ்து எவ்வளோ பெரிய உபச்சாரக்காரியை மன்னித்து அரவணைத்து ஏற்றுக்கொள்வதற்கு அவர் இன்றும் தனது இருதய கதவை, அந்த மன்னிப்பின் கதவுகளை திறந்தவராக இருக்கிறார். அந்த இயேசு இன்னமும் உயிருள்ளவராக இருக்கிறார். உன் பாவம் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, இந்த பாலியல் இச்சைகளில் நீ எவ்வளவு பீடிக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு இதற்கு அடிமையாக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு வருஷம் இந்த பாவம் உன்னை ஆளுகை செய்கிறதாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீ மனம் திரும்பி வரும்பொழுது இன்னைக்கு அந்த முழு பாவத்தையும் மன்னிக்க சித்தம் உள்ளவராக இருக்கிறார். உன் பாவம் இந்த உலகத்தில் பெருசாக தரலாம், நீ அவமானப்பட்ட மனிதனாக இருக்கலாம், ஆனால் கிறிஸ்து உன்னை மன்னிப்பதற்கும் உன்னை ஏற்றுக்கொள்வதற்கும் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார்ன்றதை வேதம் நமக்கு பிரதானமாக சொல்கிறார். இயேசுவால் மன்னிக்கப்பட முடியாத பாவம் எதுவுமே இல்லை. இயேசுவால் மன்னிக்கப்பட முடியாத பாவின்னு யாரும். எவ்வளோ பெரிய பாவி, எவ்வளோ பெரிய பாவத்தையும் மன்னிப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். இயேசுவின் இடத்துல உன் பாவத்தை அறிக்கிட்டு மனம் திரும்பும் பொழுது இயேசுவிலிருந்து உனக்கு விடுதலை. பாலியல் இச்சைகளை விடுதலை கொள்வதற்கும் பாலியல் இச்சைகளை மேற்கொள்வதற்கும் நீ கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறதா ஒரே ஒரு வழி. எப்படி நான் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கறனால இந்த பாலியல் இச்சைகளை மேற்கொள்ள முடியும்? ஏன்னா இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாலிபன் மட்டும்தான் தனது 33 வயது வரைக்கும் இந்த பாலியல் இச்சைகள்னால உச்சக்கட்டமாக சோதிக்கப்பட்டும் பாலியல் சோதனைகளால் அவர் அநேக இடங்களில் நெருக்கப்பட்டும் பொழுது கூட இந்த சோதனைக்குள்ள ஒரு நொடி கூட விழாதவரால். ஏசு கடவுளாக இருந்தார், அதனால் அவருக்கு செக்ஸுவல் டிசைர் இல்லைன்றதில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏசு பூரண மனிதனாக நீ வாலிபத்தில் என்ன உணர்வு வச்சிருக்கியோ அதே உணர்வு அவருக்கு இருந்துச்சு. உனக்கு என்ன பாலியல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குதோ அதே பிரச்சனை அவருக்கு இருக்கு. உன்னை தூண்டக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு தூரம் இருக்குதோ அதே விஷயங்களை இயேசு கொண்டு இருந்தார். அவர் வெறுமனே கடவுளாக இருந்து இந்த பாலியல் பாவங்களை மேற்கொள்ளலை. அவர் பூரண மனிதனா நீ சோதிக்கப்படக்கூடிய எல்லா சோதனைகளையும் அவர் உட்பிரவேசித்து சகித்து தான் வாழ்க்கையில் ஒரு நொடி கூட இந்த பாலியல் இச்சைகள் மேலோங்காதபடி, ஆளாதபடி, தன்னை மேற்கொள்ளாதபடி இந்த பாலியல் இச்சைகளை அவர் மேற்கொண்டு தன்னை பூரண பரிசுத்தவனாக இயேசு காத்து கொண்டு அதிலே வெற்றி சிறந்தார். ஒரு நொடி கூட அந்த பாவம் அவரை மேற்கொள்ள விடாமல் தனது வாழ்வினுடைய ஒவ்வொரு நொடியையும் மிகுந்த கவனமாக அவர் பரிசுத்தத்தில் ஒரு பரிசுத்த ஒரு கன்னிகை, ஒரு பரிசுத்த ஒரு வாலிபனாக அவர் முழுமையாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார். இயேசு தனது வாலிப பருவத்தில் ஒரு நொடி தவறுனா கூட உங்களுக்கு எனக்கு நரகம் தான். நீங்களும் நானும் அந்த நரக ஆக்கினைக்கு போகக்கூடாதபடி இயேசு கிறிஸ்து தனது பாலியலை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டிய நிலையில் அவர் இருந்தார். ஒரு வாலிபனா தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் ஒரே முழு உலகமும் அவரை சோதிக்கும், முழு உலகம் அவரை இச்சை தூண்டக்கூடிய காரியங்களை செய்த பொழுதும் தனது சிந்தையிலையும் தனது எண்ணங்களையும் ஒரு நொடி கூட அதை அனுமதிக்காம அவர் முழுமையாக தனது எல்லா உணர்வுகளையும் தனது எல்லா உணர்ச்சிகளையும் கடவுளுடைய கோபத்திலிருந்து நாம் தப்பிக்கொள்வதற்காக தனது வாலிப உணர்ச்சிகள் எல்லாம் அவர் அடக்கி
சிலுவையில் தனது கடைசி மூச்சு போகிற வரைக்கும் அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்தாமல் அந்த உணர்ச்சி ஆளாதபடி முழு மூச்சா தனக்கு பாதுகாத்துக்கணும். உலகத்தில் ஒரே ஒரு வாலிபன் இந்த இந்த பாவ சோதனைகளிலிருந்து மேற்கொண்டவராக இருக்கிறார். நம்ம போல அவர் சோதிக்கப்பட்டால் அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் வேதம் நமக்கு சொல்லுவார். அவரது வாலிப பரிசுத்த வாழ்க்கை இந்த முழு உலகத்துக்குமான மீட்பை கொண்டு அவர் அந்த வாலிபத்தை பரிசுத்தமாக காப்பாற்றினால தான் பாவியான ஒவ்வொரு மனிதனுக்கு மீட்பை ரட்சிப்பையும் அவரால் கொண்டு வர முடிந்தது. அது அவர் மீறிந்தான்னு சொன்னால் இந்த உலகம் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்டிருக்கும். உன்னை என்னை மீட்பதற்காக இயேசு தன்னுடைய உணர்ச்சிகளையும் தன்னுடைய எண்ணங்களையும் இந்த பாலியல் சார்ந்த எல்லா விஷயங்களும் அடக்கி அவர் தெய்வ பலத்தினால் அவர் மேற்கொண்டார். அதனால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, இதை கட்டுப்படுத்த முடியாது, இதை அடக்கி ஆள முடியாதுன்றது இல்லவே இல்லை. சரியா? இந்த பாலியல் சோதனைகள் என்பது மேற்கொள்ள முடியாத ஒரு பாவம் கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனாலையும் கட்டாயமாக இதை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை அவர் தர்றார். உன் பார்வை இயேசுவை நோக்கி, இயேசுவினுடைய அன்பை நோக்கி, இரக்கத்தை நோக்கி இருக்கும் பொழுது இந்த சோதனைகளிலிருந்து விடுபடக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் பலன்களையும் அவர் தருகிறார் என்பதை வேதம் நமக்கு சொல்கிறார். ஸோ வாழ்க்கை எப்படி இருக்குது, எப்படிப்பட்ட ஒரு வாலிபனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கடந்து போக போகிறன்றதை மனதில் வச்சுக்கணும். அசுத்தத்தை வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனும் கடவுளுக்காக எந்த மகிமையான காரியத்தையும் செய்ய முடியாது. தேவன் ஒரு பொழுதும் அசுத்தமான பாத்திரங்களை அவர் பயன்படுத்துறதே. அவர் பயன்படுத்துவதற்கு உண்டாக சுத்தப்படுத்தி தான் பயன்படுத்துகிறார். அவர் பரிசுத்தப்படுத்தாத எதையும் தனது மகிமைக்கென்று பயன்படுத்துறதல்ல. அவருடைய ஆசிரிப்பு கூடாரத்திலே ஆலயத்திலையும் ஒரு நொடி அசுத்தம் வந்தால் அதை சுட்டரித்து போடுகிறவராக இருக்கிறார். அவருடைய மகிமைக்காக பயன்படுத்தக்கூடிய எல்லா பாத்திரங்களும் அவருக்கு பிரியமாய் மகிமையாய் பரிசுத்தத்தை பாதுகாத்துறதாக இருக்க வேண்டும். இப்போ பரிசுத்த வாழ்க்கையில் தொடர்ந்து வாழ்ந்து பாலியல் இச்சைகளை மேற்கொண்டு வாழக்கூடிய வாலிபன் தான் கடவுளுக்கு பிரியமுள்ளவனா, கடவுளுக்கு மகிமையை வாழ முடியும். யோசேப்பும் தானியேலும் சாத்ராக் மேஷாக்கும் அல்லது பரிசுத்த பாதுகாத்தினுடைய விளைவு தேவனது மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய வாழ்க்கை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். இந்த பாலியல் இச்சைகளுக்கு விலகி ஓடாதவன் ஒரு பொழுதும் கிறிஸ்துவையும் மகிமைப்படுத்த முடியாது, கிறிஸ்துவுக்கு பிரியமாக ஒரு பொழுதும் அவன் வாழ முடியாது என்பதை வேதம் சொல்கிறார். ஸோ வாழ்க்கை எப்படி வாழ போகிறோன்னு யோசிச்சு இந்த பாவம் வாழ்க்கையில் தொடர்ந்தால் மேல் சொல்லப்பட்ட எல்லா விளைவுகளும் ஆக்கினையும் உண்டு. இந்த பாவத்தை மேற்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் இடத்துல மனம் திரும்பி வரும் பொழுது இது வெற்றி கொள்ளக்கூடிய எல்லா பலன்களையும் எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்து உனக்கு தருகிறவராக இருக்கிறார். வாலிபத்தினுடைய அழகு என்ன தெரியுமா? வாலிபத்தினுடைய அழகு உடல் கிடையாது. த பியூட்டி ஆஃப் யங் இஸ் அ ஹோலினஸ். வாழ்க்கையில் பரிசுத்த ஒன்று அழகாக காட்டுற மாதிரி வருதுன்னு காட்டாது. இயேசு இந்த உலகத்தை அசைச்சாருன்னா அவருடைய பரிசுத்தம் மட்டும்தான் காரணம். அவருடைய அற்புதமோ அவருடைய அடையாளங்களோ அல்ல. ஒரு மனுஷன் உண்மையாக பரிசுத்தமாக வாழ்ந்தனால இந்த உலகம் அசைக்கப்பட்டது. இந்த உலகம் அவரை பின்பற்றியது. ஒரு வாலிபனா அந்த பரிசுத்த வாஞ்சையுள்ளவனா பரிசுத்தத்தை வெளிப்படுத்தவனா இருக்கும் பொழுது வாழ்க்கையில் தேவன் மகிமையுள்ளவரா, மிகப்பெரிய உன்னத அழகுள்ளவரான்னு இருக்கும். வெளியே உங்களை அழகுபடுத்தாதீங்க, உங்கள் இருதயத்தை அழகுபடுத்தும். உங்கள் இருதயத்தை பியூட்டியாக வச்சுக்கோங்க. உங்கள் இருதயம் பரிசுத்தமாக இருக்கும் பொழுது இந்த ரியல் லவ் வருவாங்க. அப்போ தான் உண்மையாகவே இன்னொருத்தனை நேசிக்க முடியும், இன்னொருத்தவங்களை நேசிக்க முடியும். அப்போ தான் சாக்ரிஃபைஸ் இருக்கும், அப்போ தான் இலக்கு இருக்கும், அப்போ தான் இன்டிமசி இருக்கும், அப்போ தான் உறவு இனிக்கும், அப்போ தான் உறவு மகிமையுள்ளதாக இருக்கும். ஒரு கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக சமாதானமாக அது நீடித்து இருக்கணும்னு சொன்னால் அந்த உறவுக்குள்ளே இந்த உண்மையான அன்பு வந்தால் மட்டும்தான். இந்த பால் உறவுமே இந்த அன்பின் அடிப்படையில் செயல்படுத்துகிறதா. இந்த அன்பு இந்த பரிசுத்தமும் இல்லாமல் இந்த பால் உறவை பயன்படுத்துகிறவர்கள் செயல்படுத்துவ எல்லாரும் அவபக்திக்குரியவர்களும் ஆக்கினைக்கு ஏதுவார்கள் என்று வேத சொல்லும். புரியுதா? இந்த பாலியலை குறித்த அடிப்படை புரிதல் இருக்கணும். அதை குறித்த தேவனது எச்சரிப்பு புரியணும். அதிலிருந்து மனம் திரும்பணும். இதிலிருந்து வெற்றி கொண்ட கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் இதை மேற்கொள்வதற்கும் அவருக்கு பிரியமுள்ள மக்களாய், அவருக்கு பிரியமுள்ள வாலிபனாய், அவரை மகிமைப்படுத்தக்கூடிய வாலிபனாக உன்னை மாற்ற வாழ்க்கை தீர்மானத்தோடு இந்த இடத்தோடு கடந்து செல்லும். எல்லா மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு போன மாதிரி போகாது. கடவுளுடைய இருதயத்தில் நிச்சயமாக இந்த நாளில் பேசியிருப்பார்னு சொன்னால் ஹாட் டு சர்ச் யுவர் ஹார்ட்ஸ். உன் இருதயம் எங்கே இருக்கும், ஆசை எங்கே இருக்குது, உன் வாழ்க்கை முறை எங்கே இருக்குது, இதெல்லாம் மாற்றி அமைப்பதற்கு கிறிஸ்துவை நோக்கி பார். கிறிஸ்து இதை மேற்கொள்வதற்கான பலனையும் வல்லமையும் தருவாராக. ஆமாம்.